அப்பத்தா தன்னையும் குமாரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் இப்படி கோவிலுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு இவ்வளோ பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்றத நல்லா புரிஞ்சுக்கிட்ட அரசையும் ரொம்பவே கோவத்தோட அப்பத்தா கிட்ட பேசிட்டு அவங்கள அங்கேருந்து கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு குமாரும் அரசி தன்னை மன்னிக்கவே மாட்டாங்களான்னு ரொம்பவே சோகத்தோட பார்த்துக்கிட்டு இருக்க. ஆனால் போகும்போது குமாரை திரும்பி திரும்பி பார்த்துட்டு தான் அரசி போய்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு குமாரோட மனசுக்குள்ளேயும் அரசி கண்டிப்பாக மறுபடியுமே நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம கூட சேர்ந்து வாழ வாய்ப்பு இருக்குன்னு கொஞ்சம் நம்பிக்கை வருது. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் வீட்டில் இருந்து ஏதோ ஒரு புக்கை எடுக்கிறதுக்காக வந்த பாண்டியனும் இந்த மாதிரி கோமதி கிட்ட உதவி கேட்கக்கூடாதுன்றதுக்காக ஃபுல்லாக கபோர்டையே புரட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் கோமதியும் வீட்டில் இருக்க கீரை காய்கறி எல்லாமே அரிஞ்சு வச்சுட்டு ஆமாம் இவருக்கு ரொம்ப தான் கோவம்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் எந்திரிக்கும் போதே அவங்களுக்கு லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் அதை சரியாக கவனிக்காமல் அவங்க கிச்சனுக்குள்ளே போயிட்டு எல்லா மசாலா ஜாமானையும் எடுக்கும்போது அதில் ஒன்று மட்டும் இல்லாததை பார்த்துட்டு வெளியே வந்து பாண்டியன் கிட்ட உதவி கேட்கலான்னு தான் தோணுது. பட் பரவாயில்ல, அவங்களே நம்மக்கிட்ட பேசலன்னொன்னே நம்ம எதுக்காக பேசணும்னு சொல்லிட்டு அவங்களே சேரெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே ஏறி அந்த மசாலா ஜாமானை எடுக்க பார்க்குறாங்க. ஆனால் அப்போ மறுபடியுமே அவங்களுக்கு தலை சுத்தல் மாதிரி வந்துடுது. அதனால அவங்க மேலே சேர்லேருந்து கீழே தவறி விழுந்துடுறாங்க. விழுந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு சுயநினைவெல்லாம் இருக்குது. ஆனால் அவங்களால எந்திரிக்க முடியல. அதனால் அவங்க உளறிக்கிட்டே என்னங்க என்னங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த விஷயம் பாண்டியனுக்குமே காதில் விழுகுது. ஆனால் பாண்டியனும் ஆமாம் இவ ஓவராக நடிச்சுக்கிட்டு இருப்பா, இப்போ தானே இங்கே உட்காந்து கீரை அரிஞ்சிக்கிட்டு இருந்தா, இப்போ ஏதோ முடியாதவ மாதிரி என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான்னு அவங்க இந்த குடும்பத்துக்கெல்லாம் இதே பொழப்பா போயிடுச்சுன்னு கோமதி இருக்கிற நிலமை புரியாமல் அவங்கள செம்மையை திட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஆனால் பாண்டியன் அங்கேருந்து போனதுக்கப்புறமா உடனடியாக கோமதி மயங்கியே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க எந்திரிக்கவே இல்லை. பட் இந்த விஷயம் தெரியாத சரவணனும் அஞ்சலி கிட்ட பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ளே வந்துட்டு நான் அப்புறமா உனக்கு கால் பண்ணுறேன்னு தண்ணியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அவங்களோட அம்மாவை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. எல்லா ரூம்லேயும் தேடி பார்த்துட்டு எங்கே தான் போயிட்டாங்கன்னு கிச்சனுக்குள்ளே போனால் அங்கே கோமதி மயங்கி விழுந்திருக்கிறதா அப்போ தான் அவங்க நோட் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு பதறி போய் அவங்க உடனடியாக தண்ணியெல்லாம் தெளித்து கோமதியை எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கோமதியோ எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. இதனால பதறி போய் வெளியே ஓடி வந்த சரவணனும் அங்கே கரெக்டாக வந்துக்கிட்டு இருந்த பழனிக்கிட்ட உதவி கேட்க பழனியும் கோமதியை உதவி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கோமதியோ எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. அவங்கள என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது உடனடியாக பழனியோட ஒய்ஃபும் சீக்கிரமாக வண்டி அரேஞ்ச் பண்ணுங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லுவேன். உடனே பாண்டியும் வெளியே ஓடி வந்தா அங்கே கரெக்டாக குமார் நடந்து போய்கிட்டு இருக்கான். ஸோ அவங்கிட்ட உதவி கேட்க குமாரும் காரை எடுத்துகிட்டு வந்து சரியான நேரத்தில் கோமதியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு உதவி செய்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் எதுவுமே தெரியாத பாண்டியனும் எதுக்காக வீட்டுக்கு போயிட்டு வர இவ்வளோ லேட் ஆகிடுச்சுன்னு சரவணன் கிட்ட கேட்க சரவணனும் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ தான் பாண்டியனுக்கு நம்ம வீட்டில் இருக்கும்போது இவ இப்படி தானே கூப்பிட்டா, நம்ம கூட அவளை என்னென்னு பார்க்காம வந்துட்டோமே, நம்ம மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்களுக்கு கோமதி இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கவனிக்காமல் வந்துட்டோன்ற விஷயமே தெரிய வருது. அதனால அவங்க கடையை பூட்டிட்டு பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா இன்னுமே கோமதி சுயநனுக்கு வரல. அங்கே வந்த டாக்டரும் அவங்கக்கிட்ட ஆமாம் இவங்களுக்கு லோ பிளட் ப்ரெஷர்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிங்களா இல்லையா, இவங்க டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா இல்லையான்லாம் கேட்க எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. பட் இன்றைக்கி அவங்க சாப்பிட்டாங்களான்னு யாருக்குமே தெரியல. அதே நேரத்தில் எவ்வளோ நேரம் இவங்க மயக்கத்திலே கடந்தாங்கன்னு யாருக்கும் தெரியல. இதனால இதை பார்த்துட்டு ரொம்பவே மனசுடைஞ்சு போன பாண்டியனும் இது எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம்னு ஒரு நிமிஷத்தில் கண்ணே கலங்கிடுறாங்க. அப்போது கோமதிக்காக இப்படி பாண்டியன் கலங்கிறத பார்த்துட்டு அவங்களோட பசங்க எல்லாரும் ரொம்பவே ஷாக்கிங்கோடு இருக்க அப்போது உள்ளேருந்து வந்த இன்னொரு டாக்டருமே இப்போ அவங்களுக்கு நார்மல் ஆகிடுச்சு, சும்மா ப்ரெஷர் கம்மியாக இருக்குது, அப்புறம் மேலேருந்து விழுந்ததில் லைட்டாக தலையில் அடிபட்டிருக்கு, மற்றபடி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க, நீங்கள் போய் பேசணும்னா போய் பேசலான்னு சொல்ல பாண்டியனும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் உடனடியாக உள்ளே போயிட்டு கோமதி இப்போ நீ எப்படி இருக்கான்னு பேசுகிறாங்க. ஆனால் கோமதிக்கோ பாண்டியன் பேசிட்டாங்கன்னு ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம விழுந்து கடந்திருக்கோம், நம்ம கூப்பிட்டதுக்கு அப்புறமாவும் கோவத்தில் இவங்க நம்மளை பார்க்காம போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இப்போ கோமதிக்கு பாண்டியன் மேலே செம்ம கோவம். அதனால் அவங்க பாண்டியன் கிட்ட பேசுகிற மாதிரியே தெரியல. இதை பார்த்துட்டு பாண்டியனும் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுறி, நீ எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணுறேன்னு நினச்சிட்டு போயிட்டேன், இப்போ உன் உடம்பு நல்லா தானே இருக்குன்னு கேட்குறாங்க. ஆனால் கோமதியும் ஆமாம் நல்லா இல்லைனா உங்களுக்கு என்ன, நல்லா இருந்தால் உங்களுக்கு என்ன, என்னை பற்றி உங்களுக்கு என்ன அக்கறை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கோபத்தோட இப்போது பாண்டியன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாண்டியனும் கோமதியை சமாதானப்படுத்த எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கோமதியோ இந்த தடவை இவங்களை மன்னிக்கவே கூடாதுன்ற அளவுக்கு அவங்க கிட்ட கோச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் ரெண்டு பேரும் உள்ள சண்டை போகிறத பார்த்துட்டு வெளியே நின்றுக்கிட்டு இருக்க அவங்களோட பசங்க மீனா ராஜி எல்லாருமே ஒரு விதத்தில் சந்தோஷம்தான் பட்டுக்கிட்டு இருக்காங்க.